ஹலோ மேம். உங்கள யாரு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு என்னை இன்ஸ்பயர் பண்ணது. அவங்க கிட்ட இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடது கெரியர் எல்லாமே. ஏன்னா எங்கள் அம்மாவோடது வந்து 5 பொண்ணுங்கள வச்சுட்டு அவங்க கஷ்டப்பட்டுட்டு அவங்க எப்படி வந்தாங்க, வில் பவரோட எப்படி வெளியில வந்தாங்கன்றது ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நாங்க வந்து அத தான் பார்க்குறோம். இன்ஸ்பிரேஷனா பார்த்து தான் நாங்க 5 பேருமே வளர்ந்தோம். அது மாதிரி தான் இருக்கோம். ஆனா ஹெல்த் கேருக்குன்னு நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்பூர்த்தி தான். ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஏன்னா, ஒரு விமனா ஒரு எம்டியா இருந்துக்கிட்டு, அவங்களால எதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா, ஸ்டாஃபோட வெல்ஃபேர்ல கான்சன்ட்ரேட் பண்றாங்க, பேஷண்ட் கேர்ல கான்சன்ட்ரேட் பண்றாங்க, குவாலிட்டி கேர்ல கான்சன்ட்ரேட் பண்றாங்க, தான் ஃபேமிலிய பார்த்துக்கிறாங்க. ஃபேமிலியில இருக்கிற அத்தனை பேரையும், யார் இங்க வந்தாலும் அவங்களையும் அதே மாதிரி டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிய எப்படி பார்த்துக்கிறாங்களோ, அது மாதிரி தான் எங்களோட ஃபேமிலியையும் அவங்க ஃபேமிலியா பார்த்துக்கிறாங்க. நான் வந்து சிஓவா ஆப்பரேஷன்ஸ் மேனேஜரா இங்க வந்தேன். என்ன ரெகக்னைஸ் பண்ணி சிஓவா அவங்க ப்ரமோட் பண்ணாங்க. இப்பயும் அவங்களோட கோல்க்கு அன்னைக்கு நான் எத்தனை ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாலும் குரூப் சிஓவா நீங்க தான் இருக்கணும் அப்படின்றதும் அவங்களோட ஆசை. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் என்ன திருப்பி மேல 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 என்னோட ஓனர்ஷிப் எடுத்து போறதுக்கு போயிட்டு இருக்கேன். தேங்க் யூ ஒன்ஸ் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க் யூ சொல்லிக்கிறேன். ப்ரோமெடுக்கு ஸ்பூர்த்தி மேம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹாப்பி விமென்ஸ் டே.